Hello everyone, welcome back. Hope you're doing good. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் நம்ம பேசக்கூடிய சில சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம சில சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, வாசலில் யாராவது இருந்தால் ஒழிய நாய் குறைக்காது. அதாவது வாசலில் யாராவது இருந்தால் ஒழிய நாய் குறைக்காது. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் என்னுடன் வராவிட்டால் நான் விருந்துக்கு செல்ல மாட்டேன். நீங்கள் என் கூட வராமல் இருந்தால், அதாவது வராவிட்டால் நான் விருந்துக்கு போக மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் செய்யாவிட்டால் நீங்கள் எடை இழக்க மாட்டீர்கள், அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களிடம் பாஸ்போர்ட் இல்லாவிட்டால் நீங்கள் வெளிநாடு செல்ல முடியாது. உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லாவிட்டால் நீங்கள் ஃபாரினுக்கு நீங்கள் போக முடியாது. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் பில் செலுத்தாவிட்டால் உங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயும் காமனாக ஒரு வேர்டு இருக்குது. அது என்னன்னா, இப்போ இந்த ஒளிய, வராவிட்டால், செய்யாவிட்டால், இல்லாவிட்டால், இந்த செலுத்தாவிட்டால், ஸோ இந்த மாதிரி நாம் தமிழில் சில வேர்ட்ஸ் பேசுவோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய தமிழ் வேர்ட்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் ஒரே வேர்டு வச்சு நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். ஸோ இந்த தமிழ் சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷில் ஒரு வேர்டு வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அந்த வேர்டு என்ன அப்படின்னா அன்லெஸ். ஓகே, அண்ட் டுடே த கிளாஸ் இஸ் கோயிங் டு பி அன்லெஸ். ஸோ இந்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்லெஸ்ஸை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அன்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அன்லெஸ் அப்படின்னு நம்ம தமிழில் இல்லை என்றால், தவிர, ஒளிய, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தமிழ் வேர்ட்ஸு. ஸோ இதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்லெஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது மீனிங் என்னன்னா, அன்லெஸ் இட் இஸ் யூஸ் டு இன்ட்ரடியூஸ் அ கண்டிஷன் தட் மஸ்ட் பி மேட் ஃபார் த கான்சிக்வன்ஸ் டு அக்கர். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அன்லெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இட் இஸ் யூஸ் டு சே what will or will not happen if something else does not happen or it is not true. அப்படின்னு என்னன்னா, இப்போ வேறு ஏதாவது நடக்கவில்லை, இல்லாட்டி உண்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், அப்படி இல்லாட்டி என்ன நடக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே இதுக்கு போயிடலாம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போகலாம். அப்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ பாருங்கள். இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் ஸ்ட்ரிக்ட்லி மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போது இந்த மேலே இருக்கிற இந்த சென்டென்சஸை பாருங்கள். த கிளப் இஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னா இந்த கிளப் உறுப்பினர்களுக்கு மட்டுமே. ஓகே, அண்ட் செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். யூ கான்ட் கோ இன் அன்லெஸ் யூ ஆர் அ மெம்பர். யூ கான்ட் கோ இன் அன்லெஸ் யூ ஆர் அ மெம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உறுப்பினராக, அதாவது மெம்பராக இல்லாவிட்டால் உள்ளே செல்ல முடியாது. நீங்கள் ஒரு மெம்பராக இல்லாவிட்டால் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. இந்த இல்லாவிட்டால் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அன்லெஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் இந்த கீழே இங்கே பாருங்கள், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தந்திருக்கேன். You can't go in except if you are a member. You can't go in except if you are a member. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அன்லெஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்டான இன்னொரு மீனிங் என்னென்னா எக்ஸப்ட் இஃப். ஓகே, அண்ட் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். யூ கேன் கோ இன் ஒன்லி இஃப் யூ ஆர் அ மெம்பர். நீங்கள் உள்ளே போகலாம், ஆனால் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால் மட்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று எக்ஸப்ட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஒன்லி இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எக்ஸப்ட் இஃப் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அன்லெஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்ட் தான், அதாவது சினோனிம் தான் எக்ஸப்ட் இஃப் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த சினாரியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வாங்க நாம நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ லெட்ஸ் கெட் இன் டு ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஐ வில் see you tomorrow unless I have to work late. ஐ வில் see you tomorrow unless I have to work late. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து தாமதமாக வேலை செய்யாவிட்டால் நாளை உங்களை பார்க்கிறேன். நான் வந்து லேட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணாவிட்டால் நான் வந்து நாளைக்கு உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து செய்யாவிட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அதுக்கு தான் we have used unless. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, there are no buses to the beach unless you have a car. It's difficult to get there. There are no buses to the beach unless you have a car. It's difficult to get there. அப்படின்னு என்ன அப்படின்னா, பீச்சுக்கு வந்து பேருந்துகள் இல்லை, உங்களிடம் கார் இல்லாவிட்டால் அங்கு செல்வது கடினம். உங்ககிட்ட கார் இல்லாவிட்டால் நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறது வந்து கடினம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து செய்யாவிட்டால், இங்கே வந்து இல்லாவிட்டால் அப்படின்னு நம்ம தமிழ் இந்த மாதிரி நம்ம இல்லாவிட்டால் செய்யாவிட்டால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் அன்லெஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம அன்லெஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் லேட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸில் அன்லெஸ் யூ ஹாவ் அ கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். Shall I tell Ram what happened? Shall I tell Ram what happened? Not unless she asks you. Not unless she asks you. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராம் கிட்ட நடந்ததை சொல்லட்டுமா அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கு வந்து இன்னொருத்தர் ஆன்சர் சொல்கிறாங்க. அவள் வந்து உன்னை கேட்டால் ஒழிய இல்லை, அவள் வந்து உன்கிட்ட கேட்டால் ஒழிய நீ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. பென் ஹேட்ஸ் டு கம்ப்ளைன், ஹீ வுட் நாட் கம்ப்ளைன் அபவுட் சம்திங் அன்லெஸ் இட் வாஸ் ரியலி பேட். Ben hates to complain, he would not complain about something unless it was really bad. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பென் வந்து புகார் செய்வதை வெறுக்கிறார். ஓகே, எதையாவது அது மிகவும் மோசமாக இருந்தால் ஒழிய அவர் அதை பற்றி புகார் செய்ய மாட்டார். அதாவது பென் வந்து அது ரொம்ப மோசமாக இருந்தால் ஒழிய அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் நம்ம வந்து என்ன காமனாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவங்க வந்து கேட்டால் ஒழிய அவங்க வந்து கேட்டால் ஒழிய அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த மாதிரி மோசமாக இருந்தால் ஒழிய அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒழிய அப்படிங்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அன்லெஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே நாட் அன்லெஸ் ஷி ஆஸ்க்ஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸில் he would not complain about something unless it was really bad அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, we can take a taxi to the restaurant unless you would prefer to walk. We can take a taxi to the restaurant unless you would prefer to walk. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உணவகத்திற்கு ஒரு டாக்ஸியில் செல்லலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடந்து செல்ல விரும்பாவிட்டால், அதாவது நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு நீங்கள் விரும்பாவிட்டால் நாம் வந்து ஒரு டாக்ஸியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து விரும்பாவிட்டால் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதுக்கு தான் we have used here unless you would prefer to walk அப்படின்னு. ஓகே, ஸோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அன்லெஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்லெஸ் அப்படின்னு என்னென்னா, தமிழில் நம்ம என்னென்ன சொல்லுவோம், இந்த இல்லை என்றால், தவிர, ஒழிய, இது எல்லாத்துக்குமே நாம் வந்து அன்லெஸ் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வேர்ட் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அண்ட் அன்லெஸ்ஸுக்கு இன்னொரு சினோனிம் வேர்ட் இருக்குது, அது என்னென்னா எக்ஸப்ட் இஃப். ஓகே, and hope it was a useful one. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.